2 மிரட்டுகிறதா? சோதிக்கிறதா? ஊழலை ஒழிக்க மீண்டும் வரும் இந்தியன் தாத்தா. பல வருடங்களுக்கு முன்பு மாயமாக மறைந்து போன சுதந்திரப் போராட்ட வீரர் சேனாபதி எனும் இந்தியன் தாத்தாவை மீண்டும் கொண்டுவர சோசியல் மீடியாவில் கம்பாக் இந்தியன் என்ற ஹேஷ்டேக்கில் இந்திய நாடே கோரிக்கை வைக்கின்றனர். பல ஆண்டுகளுக்குப் பின் ரீஎன்ட்ரி கொடுக்கும் இந்தியன் தாத்தா தனது 2வது லஞ்ச ஒழிப்பு போராட்டத்தை எப்படி கையாளுகிறார் என்பதை பேசுகிறது இந்தியன் 2. சித்ரா அரவிந்தன், சித்தார்த், தம்பேஷ், ஜெகன், ஆர்த்தி, பிரியா பவானிசங்கர், ஹரீஷ், ரிஷிகாந்த் இந்த 4 நபர்களும் சமுதாய பிரச்சனைகளை கையெடுத்து அதற்கு எதிராக வீடியோக்களை தாங்கள் நடத்தி வரும் பார்க்கிங் டாக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் மூலமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார்கள். அளவில்லாத லஞ்சம் மற்றும் சமூக பிரச்சனைகளால் நாடே மோசமாகி வருவதை பார்த்து வெகுண்டெழும் நபர்கள் இப்ப பிரச்சனையை கையாள இந்தியன் தாத்தா மீண்டும் வந்தால்தான் மாற்றம் ஏற்படுத்த முடியும், நாட்டை காப்பாற்ற முடியும் என்று நம்புறாங்க. இந்தியன் தாத்தாவை மீண்டும் கொண்டுவர சமூக வலைதளங்களில் கம்பாக் இந்தியன் என்ற ஹேஷ்டேக்கில் கோரிக்கை வைக்கின்றனர். அது வைரலாகி தைவானில் வர்மக்கலை பயிற்சி பள்ளி நடத்தி வரும் இந்தியன் தாத்தாவுக்கு இத்தகவல் செல்கிறது. மக்களின் குரலுக்குச் செவிசாய்த்து இந்தியாவிற்கு மீண்டும் வரும் இந்தியன் தாத்தா லஞ்சம், ஊழல் போன்ற சமூக அநீதிகளை களைந்தாரா என்பதுதான் இந்தியன் 2- கதை. சேனாபதியாக அதே ஸ்டைல், ஆக்ஷனுக்கான உடல்வாகு போன்றவற்றில் பிரமிக்கிறார் கமல்ஹாசன். தன் குரலாலும் படத்திற்கு வலு சேர்த்திருக்கிறார். ஆனால் எமோஷனலான காட்சிகளில் கமல்ஹாசனின் அழுத்தமான நடிப்பை அதீதமான மேக்கப் தின்று விடுகிறது. சிகை, அலங்காரம், பிராஸ்தடிக்ஸ் என அனைத்துமே படு சேர்க்கையாக உள்ளது. துடிப்பான இளைஞனாக கவர்வதோடு எமோஷனலான காட்சிகளிலும் தேவையான நடிப்பை தந்து அக்கதாபாத்திரத்தை முழுமைப்படுத்தியிருக்கிறார் சித்தார்த். ஒரு சில இடங்களில் மட்டும் ஓவர் ஆக்ஷன் குறைத்திருக்கலாம். ஜெகன், பிரியா பவானிசங்கர், ரிஷிகாந்த் ஆகியோர் தங்களுக்கு கொடுத்த குறைந்த வேலையை சிறப்பாகச் செய்திருக்கிறார்கள். சித்தார்த்தின் காதலியாக வரும் ரகுல் பிரீத் சிங்குக்கு அந்த வேலை கூட இல்லை. எக்கச்சக்க துணை கதாபாத்திரங்களுக்கு நடுவில் சமுத்திரக்கனி, நெடுமுடிவேணு, டெல்லி கணேஷ், ரேணுகா, மனோபாலா ஆகியோர் மட்டும் நினைவில் நிற்கிறார்கள். சம்பிரதாய சி.பி. அதிகாரிகளாக பாபி சிம்ஹா மற்றும் விவேக் சில இடங்களில் மட்டும் சிரிக்க வைக்கிறார். வில்லன்களாக குல்ஷானும் ஜாகிர் ஹுசைனும் வில்லத்தனம் செய்யாமல் விளையாட்டு காட்டுகிறார்கள். எஸ்.ஜே. சூர்யா, தம்பி ராமையா, காளிதாஸ் ஜெயராம், இமான் அண்ணாச்சி என ஒரு டஜன் நடிகர்கள் ஆங்காங்கே வருகிறார்கள், போகிறார்கள், அவ்வளவே. இந்தியன் தாத்தா வரும் வரை விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் கதையானது பிறகு கொஞ்சம் ஸ்லோவாகத்தான் நகர்கிறது. ஆக்ஷன் காட்சிகளிலும் பிரமாண்ட காட்சிகளிலும் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மனின் இருப்பை உணர முடிகிறது. முதல் பாதியில் தேவையில்லாத பாடல்கள், நீளமான ஆக்ஷன் காட்சிகள் போன்றவற்றுக்கு கண்டிப்பை காட்டாமல் இழுத்திருக்கிறார் படத்தொகுப்பாளர் பிரியர் பிரசாத். அனிருத் இசையில் தாத்தா வர்ட்டாறு பாடல் மட்டும் வைத்தர மற்றவை பில்லர் ஆகவே போய் விடுகின்றனர். பலவீனமான திரைக்கதைக்கு மேலும் பலவீனமான பின்னணி இசை தந்து ஏமாற்றமளிக்கிறார் அனிருத். இந்தியன் முதல் பாகத்தில் இசை மட்டும் ஆங்காங்கே ரசிக்கும்படி உள்ளது. பிரமாண்ட காட்சிகள் கோரும் அரங்கங்களை கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் கலை இயக்குனர் தி. முத்துராஜ். அன்பறிவு, ரமசான், அனல் அரசு, பீட்டர் டெயின், ஸ்டன் சில்வா, தியாகராஜன் ஆகியோர் அடங்கிய ஆக்ஷன் வடிவமைப்பு குழுவின் உழைப்பு கவனிக்க வைக்கிறது. நாம் ஏற்கனவே சங்கரின் பலவிதமான பிரமாண்ட காட்சிகளை பல படங்களில் பார்த்துவிட்டதால் இப்படத்தில் புதிதாக ஒன்றும் ஈர்க்கப்படவில்லை. முதல் பாதியில் துணை பாத்திரங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் கதை விறுவிறுப்பை வெட்டவில்லை. தேவையில்லாத பாடல்களும் எக்கச்சக்கமான துணை கதாபாத்திரங்களும் தேவையில்லாத வந்து போகின்றன. தாத்தாவிற்கு நிகராக வில்லன் கதாபாத்திரம் மிக வலுவாகில்லாதது போல் தோன்றுகிறது. வில்லன்களை கொலை செய்ய அவர் கையாளும் வர்மக்கலை நாம் ஆல்ரெடி பார்த்திருக்கிறதால் பெரிய சுவாரஸ்யம் ஒன்றும் ஏற்படவில்லை. வர்மக்கலையை விளக்கும் நீண்ட வசனங்கள், லாஜிக்கற்ற நீளமான காட்சிகள் போன்றவை அவற்றை வீணடித்து விடுகின்றன. முந்தைய ஷங்கர் படங்களின் ரெஃபரன்ஸ்கள் ஆங்காங்கே வந்தாலும் அவை வேண்டிய ரிசல்ட்டை தரவில்லை. 2ஆம் பாதியிலோரளவுக்கு ஸ்ட்ராங் கனெக்ஷன் தருவது சமுத்திரக்கனி மற்றும் சித்தார்த்தன் நடிப்புகள் மட்டுமே. பிரச்சனை என்னவென்றால் இந்த இரு கதாபாத்திரங்களைத் தவிர வேறு எந்த கதாபாத்திரமும் அழுத்தமாக எழுதப்படவில்லை. இறுதிக் காட்சிக்கு முந்தைய ஆக்ஷன் காட்சிகளே 2ஆம் பாதியை விழுங்கி விடுகின்றன. அதிலும் இவ்வளவு நீளமான சேசிங் சீக்குவன்ஸ் அவசியமா? இறுதிக் காட்சிக்கு பின் வரும் இந்தியன் 3ஆம் பாகத்திற்கான முன்னோட்டக் காட்சிகள் சர்ப்ரைஸா? அதற்கே நேரடியாகச் சென்றிருக்கலாமே என்ற எண்ணமே மேலோங்குகிறது. பல காட்சிகள் லாஜிக் ஓட்டைகளால் தள்ளாடுகின்றன. சேனாபதி மாறுவேடப் போட்டியில் கலந்து கொண்டு ஜாலியாக கொலைகள் செய்து கொண்டிருக்கிறார். இமோஷனலான காட்சிகளில் மேலும் எமோஷனை கூட்ட தன் லாஜிக் வாளை இஷ்டத்திற்குச் சுழற்றியிருக்கிறார் இயக்குனர். சர்க்கார் இடம் இலவசங்கள் வாங்குவதாக மக்களை குற்றம் சாட்டுவது, கழிப்பறை சுவரில் கிறுக்கியவனெல்லாம் ஏஸ்புக் சுவரில் கிறுக்குகிறான் என வசனம் வைப்பது, ஒரு தொலைக்காட்சி செய்தியை பார்த்து மக்கள் கண்மூடித்தனமாக ஒன்றுகூடி கொலை செய்ய கிளம்புவார்கள் என்பதெல்லாம் கொஞ்சம் கூட சிங்கே ஆகவில்லை. பொதுவாக சங்கர் படங்களில் எமோஷனல் நமக்கு கண்ணீர் வரவைத்திடும். இந்த படத்துல எமோஷனல் ஆகவும் இல்ல, கமர்ஷியல் ஆகவும் இல்ல. படத்தின் முதல் ஒரு 20 நிமிஷமும் கடைசி ஒரு 20 நிமிஷமும் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. படத்தின் கதை நாட்டில் நடக்கும் லஞ்சம், ஊழல், சமூக அவலங்களை பழிவாங்க ஒருவர் தேவைப்படுகிறார். அதற்கு இந்தியன் தாத்தாவை வரவேற்கிறார்கள். இந்தியன் தாத்தா கூறும் அறிவுரைகள் மக்களுக்கு ஏற்படுவதாக அல்ல. இதனால்
இந்தியன் தாத்தாவை இந்தியாவையே விட்டு மீண்டும் கோ பேக் இண்டியன் அப்படின்னு விரட்டுகிறார்கள். இதை இன்னும் சுவாரஸ்யமாக கொண்டு போயிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரீ என்ட்ரியில் தடுமாறியிருக்கிறார் இந்த இந்தியன் தாத்தா. அன்பு சினிமா பிரியர்களே, மேலும் பல திரைப்பட விமர்சனங்களை கண்டுகளிக்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அன்ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த படத்தின் திரை விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.